வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, பாசிப்பருப்பு பர்ஃபி. ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போது 1 கிளாஸ் பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நெய்யிலே போட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். அது அந்த அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். நல்லா வறுபட்ட பிறகு ஆற விட்டுட்டு மிக்சியில் ஒரு நைஸான பவுடராக அரைச்சிப்போம். நம்ம அரைச்ச பவுடரை கண்டிப்பாக ஜல்லிக்கணும். ஜல்லிச்சிட்டு அந்த ஸ்மூத்தான பவுடரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். குறன்னு அரைச்சோன்னா பர்ஃபி கரெக்டான பதத்துக்கு வராது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சவுக்க நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுப்போம். ஒரு அரை மூடி தேங்காவை இது மாதிரி ப்ரௌன் கலர் போர்ஷன் எல்லாம் சீவி எடுத்துட்டு, முழுசாக இது மாதிரி வெள்ளையாக இருக்கா மாதிரி எடுத்துட்டு இதையும் நம்ம மிக்சியில் துருவி வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்குப்போம். நம்ம தேங்காய் பர்ஃபிக்கு எப்படி வறுப்போமோ அதே மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறும். வாசனை ரொம்ப நல்லா வரும். அந்த சமயம் வரைக்கும் வறுத்துக்கணும். இதை தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் இது கூட சேர்த்துடுவோம். அடுப்பு பார்த்திங்கன்னா இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கு. இப்போ இதை கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா சர்க்கரை நல்லா உருக ஆரம்பித்து ஒரு லைட்டாக கேரமல் பதத்துக்கு வரும். ரொம்ப தண்ணியாக மாறாது. தேங்காய் நல்லா லைட் ப்ரௌன் கலராக மாறும். சர்க்கரையும் நல்லா உருகி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இப்போது நம்ம 1 கிளாஸ் பாலை இது கூட சேர்த்துடுவோம். நான் முதல்ல ஒரு 1/4 கிளாஸ் பாலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மொத்தமாக 1 கிளாஸ் பால் இருக்கணும். நான் இதில் முதல்ல இப்போ ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போது கலர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன பிறகு அந்த மிச்சம் இருக்க பாலையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு பவுடரையும் இது கூட சேர்த்துடுவோம். பாசிப்பருப்பு பவுடரை கண்டிப்பாக நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. குறன்னு சேர்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பருப்பு வேகாத மாதிரியே இருக்கும். நல்ல ஸ்மூத்தான பவுடராக சேர்த்தோன்னா தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இது போட்டவுடனே நல்ல திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு மாறிடும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்க்கல, இந்த போட்டிருக்க நெய்யே போதும்னு விட்டுட்டேன் நான். இப்போ அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போது பக்கத்துலேயே ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன்.
இது நல்லா இது மாதிரி சுருண்டு வரும்போது நம்ம அந்த தட்டில் மாற்றி விட்டுடுவோம். இது மாதிரி கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்தாலே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் நல்ல ஈவனான சர்ஃபேஸாக பரப்பி விட்டுடுவோம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதை துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா துண்டுகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப பர்ஃபி மாதிரி இல்லை, ரொம்ப ஹார்டாக அது மாதிரிலாம் இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.